சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கவும், உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பேசுங்க ஆண்டவரே, ஆவியானவர் சபைகளுக்கு பேசுங்கப்பா. மனுஷருடைய சத்தத்தை அல்ல, தேவ ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் பேசி இடைபடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எதிர்கொள்வார்கள். அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு நியூஸ் சங்கதி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2000 வருஷமாக நாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் 1 கொரிந்தியர் 15 சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவரில் கிறிஸ்து முதற் பலனானவராய் இருக்கிறார், அவனவன் தன் தன் வரிசையின்படியே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த உயிர்த்தெழுதலின் வரிசையிலே நீங்களும் நானும் பங்கடைவோமா என்பது தான் கேள்வி. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் மரணம் ஜெயிக்கப்பட்டிருக்காது, நாமும் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டிய அவசியமில்லை, முடியாது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இப்பொழுது இங்கு இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார், திருப்பி மேகங்களுடனே வரப்போகிறார் அப்படின்னு இருக்கு. அப்படி வரப்போகிற கிறிஸ்துவினுடைய அந்த வருகையினுடைய ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ப்ராசஸ். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், உபத்திரவ காலம், உபத்திரவ காலத்துக்கு நடுவில் 2 சாட்சிகள், அவர்கள் எழுந்திருப்பார்கள். இப்போ நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறோம் இந்த வசனத்தில் இருக்கோ, அந்த மாதிரி 3.5 ஆண்டுகள் நடுவில் 2 சாட்சிகள் மரித்து அவர்களும் உயிரோடு கூட எழுந்திருச்சு நிற்பார்கள். அதற்கு பிறகு இரத்த சாட்சிகள், அவர்கள் உயிர்த்து அவரோடு கூட அரசாண்டார்கள். இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ ஒரு விஷயம் கிடையாது, ஒரு ப்ராசஸ் கிடையாது, ஏதோ ஒரு நாள் நடந்த சம்பவம் அதோடு கூட அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் வந்து ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸ். இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பிக்கிறது, 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் நடக்கிறது, பார்ட்டாக நடக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்டில். அதனால தான் பவுல் சொல்கிறார், அவன் தன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படிங்கிறார். அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது அந்த ப்ராசஸில் நாம் இருப்போமா என்பதுதான் கேள்வி. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எதுவும் நாம் நினைவு கூறி பண்டிகைகள் கொண்டாடுவதற்காகவே அல்ல. இவைகள் மூலமாக நாம் அதை செய்வதற்கு, நாம் அதன் போல மாறுவதற்கு, கிறிஸ்துவின் சாயலாய் மாற வேண்டும் என்று ரோமர் 8:29 சொல்லுது. அந்த சாயலை அடைவதற்காக தான் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அதை நினைவு கூறி வருஷா வருஷம் இந்த பண்டிகைகளுக்குள்ளே களி கூறுவதற்காக இது கொடுக்கப்படவில்லை. இதனுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், இப்போ உயிர்த்தெழுதல் நாள் இருக்குது. இந்த உயிர்த்தெழுதல் நாள் என்று நாம் நியமித்திருக்கிறோமே ஒழிய, வேதத்தை பொறுத்த வரைக்கும் உயிர்த்தெழுதல் என்பது ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் நம்ம எதை நினைவு கூறுகிறோம்? மரணத்தை நினைவு கூறுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாம் வருஷத்தில் ஒரு நாள் நினைவு கூறுகிறோம் அல்ல, எப்பெல்லாம் கம்யூனியன் எடுக்கிறோமோ அப்பெல்லாம் நினைவு கூறுகிறோம். அப்படிதானே வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் கம்யூனியன் எடுக்கிறோமோ அப்பப்பெல்லாம் மரணத்தை நினைவு கூறுகிறோம். அதே மாதிரி உயிர்த்தெழுதலையும் எப்பப்பெல்லாம் மரணத்தை நினைவு கூறுகிறோமோ அப்பப்பெல்லாம் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறோம். வெறும் கிறிஸ்து மரித்தார் என்று நிறுத்திவிட்டால் கிறிஸ்து மனிதனாகி விடுவார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று முடிச்சாதான் அவர் தேவனாக நிற்கிறார். அப்போ நாம் அந்த ப்ராசஸில் இருக்கிறோம். நாமும் உயிர்த்தெழுதலுடைய அந்த வரிசையில் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைவோமா என்பதுதான் கேள்வி. இதுவரைக்கும் நடந்தது நல்லது, அது மாடல். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது என்பது ஒரு மாடல். நமக்கு முன்பாக அவர் மாதிரியாக வைத்துவிட்டு போயிருக்கிறார். நான் மாதிரிகளை வைத்துவிட்டு போகிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல, இப்போ நாம் அதை பின்பற்றி நாம் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைஞ்சிடணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். அப்போ உயிர்த்தெழுதலுக்கு நாம் என்ன செய்யணும்? பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம், மறுரூபமாவோம். ஒருவேளை வருகை தாமதித்தால், மரணம் முந்துமானால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அப்படியானால் அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் பங்கடைவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதை பற்றின ப்ராசஸை சொல்கிறார். வாசிங்க,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. பாவிகளான மனுஷர்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்போ உயிர்த்தெழுதலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது பாவிகளுடைய கையில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார். 2வது வசனம் சொல்லுது சிலுவையில் அறையப்படுவார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார். இது ஒரு ப்ராசஸ். இயேசு கிறிஸ்து நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் சிலுவைக்கு வந்துட்டார், கெத்செமனேக்கு வந்துட்டாரு. இந்த கெத்செமனேக்கு வந்ததுலேருந்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு புரோட்டோகால், என்ன சொல்லுவாங்க, ஹெவன்லி புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. பரலோகத்தினுடைய நடைமுறை, அது ஹெவன்லி கிங்டம் உடைய நடைமுறை. அதில் அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வசனம் சொல்லுது, அவர் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் அப்படின்னு இருக்கு. உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? இது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது. அதான் ரொம்ப முக்கியம். இது வேற யாரும் செய்யல. இது யார் கொடுக்குது? பரலோகம் ஒப்பு கொடுக்கிறது. யார் கையில் ஒப்பு கொடுக்கு? பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு இருக்கு. இந்த பாவிகளான மனுஷர்கள் உங்களை உயிர்த்தெழுதலுக்கு இந்த செய்தி எது உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் உயிர்த்தெழுவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்பதற்கு தான் இது சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது ஒருவேளை மரித்திருந்தால் நீங்கள் உயிரோடு எழுந்திருக்கவும், உயிரோடு இருந்தால் மறுரூபம் ஆகவும் என்ன நாம செய்யணும், அவ்வளோதான். அகைன் அண்ட் அகைன் நீங்கள் தெரிஞ்ச செய்தியே கேட்கறதுல என்ன இருக்குது? சில நேரத்தில் நீங்கள் வீட்டில் பையன் படிக்கும் போது சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, என்னடா படிக்கிற? இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன். அதான் தெரியுமேடா, ஏன்னா திருப்பி திருப்பி அதையே படிக்கிற? இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாமுக்கு இப்பயே படிக்கலாம்ல, முன்னாடியே படிக்கலாம்லன்னு கேட்போம். அந்த மாதிரி தெரிஞ்ச செய்தியை நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதில் நானும் பங்கடையணும், அதே மாதிரி நானும் உயிர்த்தெழணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனை முதலாவது என்ன செய்வாங்களாம்? பாவிகள் கையிலே ஒப்படைப்பார்கள். மனுஷர்கள் கையில், பாவிகளான மனுஷர்கள் கையிலே ஒப்படைப்பார்கள் அப்படின்னு. நீங்கள் உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். யார் கையில்? மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். இந்த மனுஷர்கள் தான் உங்களை உயிர்த்தெழுதல் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நடத்துவாங்க. எப்படி நடத்துவாங்க? இயேசுவை என்ன பண்ணாங்க? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஃபஸ்ட்டு மாம்சத்தை சாகடிச்சாதான் உயிர்த்தெழுதல் வரும். மாம்சம் சாகாமல் உயிர்த்தெழுதல் என்ன செய்ய முடியாது? செத்தாதானே உயிர்த்தெழ முடியும். உயிர்த்தெழணும்னா முதல்ல என்ன ஆகணும்? சாகணும். மாம்சம் செத்தாதான் உயிர்த்தெழுதல் வரும். சாகாதவன் எப்படி உயிர்த்தெழுதாடுவான்? சாகணும் இல்லையா? அப்போ அது சாகிறதுக்கு முதல்ல மனுஷகுமாரன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவங்க முதல்ல யாருக்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பாங்க பாருங்க, வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். யார்கிட்ட ஒப்பு கொடுப்பார்கள்? பாவிகளான மனுஷர் என்றது 2 ப்ராசஸ் இருக்கு. முதலாவது உங்களை சொந்த சகோதரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். பிரதான ஆசாரியர் இடத்துல, சொந்த சகோதரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய அந்த ஜேர்னின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. நீங்கள் தொடங்கும் பொழுது, அது ஊழியத்தை தொடங்கும் போதும் இருக்கும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கும் போதும் இருக்கும். முதலாவது உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட நிற்கிற சொந்த சகோதரர்களை தான் இருப்பார்கள். ஆவிக்குரிய சகோதரரும் இருப்பார்கள், அல்லது கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க. முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு எதிரிகள். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், முதல்ல உங்களுக்கு யாருன்னா உங்கள் வீட்டார் தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஃபஸ்ட்டு. இது ஒரு நார்மல் ப்ராசஸ். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனடியாக உங்களுக்கு அந்தகாரத்தின் லோகாதிபதிகள் உங்கள் முன்னாடி நிற்க மாட்டாங்க. யார் நிற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க தான் நிற்பாங்க. இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்ட குடும்பமானமே போச்சு, அங்கே ஆரம்பிக்கும் பிரச்சனை. அதே மாதிரி ஊழியத்துக்கு பாருங்கள், முதல்ல எதிர்க்கிறது யாராக இருக்கும் தெரியுமா? ஒருவேளை நல்ல ஆவிக்குரிய குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் கூட ஒரு சிலரை தவிர உங்களை உடனடியாக எல்லோரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் முதலில் உங்களை எதிர்த்து நிற்பார்கள். அவர்கள் எதிர்த்து நின்று உங்களை முதலில் என்ன செய்வாங்க? அந்த உயிர்த்தெழுதல் ப்ராசஸில் கொஞ்சம் உங்களை வாரினால் அடித்து கிடிச்சு உங்களை என்ன பண்ணுவாங்க? அந்த மரணத்தின் ப்ராசஸ்க்குள்ளே கொஞ்சம் நடத்துவாங்க, கொஞ்சம் சாகடிப்பாங்க. முதல்ல ஒப்பு கொடுக்க போகிறது சொந்த சகோதரர்கள் கையில்.
முதல்ல உங்கள் வீட்டார் தான் உங்களுக்கு என்னவா இருப்பாங்க? சத்ருவாக இருப்பாங்க. பல நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தபோது, ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை? எங்கள் வீட்டில் அடிக்கிறாங்க, துரத்தி விட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா இருக்காதுன்னு சொன்னாங்க, ஏன் அப்படி நடந்துச்சு? ஏன் அப்படி அந்த காரியங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நமக்கு சத்ருவாக இருப்பவர்கள் அவர்கள் தான் இருப்பார்கள். இது ஒரு ப்ராசஸ். இதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி அடிக்கப்படும் போது உங்கள் மாம்சம் ஒரு பக்கம் சாகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த உலகத்தினுடைய பாசம் இவ்வளவுதானா விஷயம்? நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்பே ராஜாவாக்கணும் ஆண்டவருக்கு. எங்க கொண்டு போய் ஆக்கணும்? எகிப்தில் ஆக்கணும். முதல்ல எகிப்தில் அவனை ஆக்கணும்னா இஸ்ரவேல்ல இருந்து பிரிக்கணும். அவனை கானானுக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? பிரிக்கணும். ஏன்னா கானான்ல அவனை ராஜாவாக்குற போஸ்டிங்கே இல்லை. அப்படி ஒரு போஸ்டிங் எங்க இல்லை? கானான்ல இல்லை. அன்னைக்கு இருந்த கானானுக்குள்ளே அப்படி ஒரு காரியமே இல்லை. ஏன்னா எகிப்து தான் அன்னைக்கு வல்லரசு. அங்கதான் அவன் பிரதமராக முடியும். அப்படி இருந்தாதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம் நிறைவேறும். அப்படி இருக்கும் பொழுது அவனை அந்த ப்ராசஸ்ல, அந்த தரிசனத்தில், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் அவர்கள் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்த வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவன் சகோதரரை விட்டு அவனை பிரித்தார். அவங்க தான் அவனை அடித்து குழியிலே போட்டார்கள். சொந்த சகோதரர்கள். அவனால கொடுமையானவன்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப கொடுமையானவங்க. அவன் மேல திடீர்னு பாசமாகவும் இருப்பாங்க. ஐயோ பாவம் கொன்னுடாதீங்கன்னு அவனே தான் சொல்லுவான். அவனே தான் அடிச்சு உள்ள போடுவான். அவனுக்கு என்னவா இருக்கிறாங்கன்னு சில நேரத்தில் நம்ம சகோதரர்கள் எப்படி இருக்கிறான்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. நல்லவங்க போலவும் இருப்பாங்க, கெட்டவங்கள போலவும் இருப்பாங்க. சில நேரத்தில் நல்லவங்களா இருப்பாங்க, சில நேரத்தில் கெட்டவங்களா இருப்பாங்க. இவங்களாம் என்ன ஆளுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப நாள் ஆகும். பல நேரங்களில் நம்மை ஆண்டவர் சொந்த சகோதரர்களை வச்சு தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குவார். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில சாட்சி கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரக்கூடாதபடிக்கு, குடும்பத்திலேருந்து வரக்கூடாதபடிக்கு தடுக்கிறது யாராக இருக்கும் தெரியுமா? சொந்த சகோதரராக தான் இருக்கும். ஒருத்தர் எங்களுக்கு சொன்னாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கக்கூடியதான சொத்தெல்லாம் வித்துட்டாங்களாம். அந்த சொத்தெல்லாம் வித்த போது இவருக்கு வர வேண்டியதான ஒரு பகுதி இருந்துச்சாம், பார்ட். அந்த பார்ட்டை இவருக்கே தெரியாம கையெழுத்து போட்டு வித்துட்டாங்களாம். பல வருஷங்கள், நான் சொல்ல 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வித்துட்டாங்களாம். வித்த பிறகு ஒரு நாள் இவருக்கு தெரிய வருது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்களா, நீ தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டல. ஆனால் இது நடந்து முடிஞ்சு அவங்க பார்க்கும்போது இவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? இவர் ஒன்றுமில்லாமல் துரத்தப்பட்டு கர்த்தர் இவரை உயர்த்தி இவர் இப்போ நல்லா இருக்கிறார். நல்லா இருக்கும்போது வராங்க, வரும்போது சொல்கிறாங்க, அந்த சொத்தெல்லாம் நாங்கள் அப்பயே விற்றுட்டோம், இப்போ எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன் பங்கு எங்க? அதை நாங்கள் அப்பயே விற்றுட்டோம். நீங்களா என்ன ஏமாத்துனீங்க? அவர் சொல்றாரு, நீங்களா என்ன ஏமாத்துனீங்க? அப்ப ஏன் கையெழுத்து? ஒருத்தன் சொல்றாராம், அதுல சகோதரா இருந்தவர், நான் தான் போட்டேன், அதே மாதிரி நான் தான் போட்டேன். இப்ப எதுக்கு வந்திருக்கிறாங்க? அதே சகோதரர்கள் சூழ்நிலை மாறி இவரிடத்துல ஏதோ ஒரு உதவிக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் அதை எப்படி மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த ப்ராசஸ்ல முதல்ல உங்களை எதிர்க்கக்கூடியது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரர்கள் கையில ஒப்படைச்சிடுவார். அவங்க உங்களை அடிப்பாங்க, சில நேரத்தில் திட்டுவாங்க, சில நேரத்தில் உங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, உங்களை விரட்டி விட்டுருவாங்க, இந்த பக்கம் நீ வராதேன்னு சொல்லிடுவாங்க. ஏன் இப்படி நடக்குது? எதனால்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால கூட இருக்கும். அதனால அதுதான் மெயின் ப்ராசஸாக இருக்கும். அப்படி நடக்கும் போதெல்லாம் நமக்கு வலிக்கும் கொஞ்சம். ஆண்டவரே, ஏன்பா இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க? நான் என்ன பண்ணேன்? இயேசுவை தானே ஏற்றுக்கிட்டேன், நல்லதானே. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், நாம் ஒருவேளை தப்பானவங்களாக இருந்திருப்போம், நல்லவங்களாக மாறி இருப்போம். குடிகாரங்களாக இருந்திருப்போம், நல்லவங்களாக மாறி இருப்போம். அதையும் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அது நடக்கும். இந்த செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் சகோதரர்கள், உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள், பல நேரங்களில் கர்த்தர் அவர்களை விட்டு உங்களை பிரிப்பார். ஒப்பு கொடுக்கப்படுவோம். அவர்கள் நம்மை என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. அதான் வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை வாரினால் அடித்து எல்லா வேலையும் செய்கிறாங்களாம். அவன் போய் அடிக்கிறான் ஆசாரியர். அவரை இயேசு அவனை போல பாவமாக கேட்குறாரு, என்னை ஏன்பா அடிச்ச நீ அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பல நேரத்தில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் என்ன செய்வோம்? ஒதுக்கப்படுவோம். நம்முடைய காரியங்கள் எடுக்கப்பட்டு போகும். பல நேரத்தில் அந்த கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்கும், ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரே? நான் சொல்கிறது 80 to 90% அப்படி நடக்குது. கர்த்தரே அவர்களை பிரித்து கொண்டு வருகிறார். ஏன்? உங்களை உயர்த்த போகிற உயர்வுக்கு இந்த பிரிவினை தேவைப்படுகிறது.
இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். உங்கள் மாம்சம் கொல்லணும், கொன்னா தான் உயிர் தழ முடியும். அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ரெண்டாவது அவர்கள் என்ன செய்வார்கள்? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி. இது ரெண்டாவது ப்ராசஸ். எங்கே நீங்கள் செய்யப்படுவீர்கள்? புறஜாதியார் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். இயேசு தீர்க்கதரிசி, அந்த ஊர்க்காரரு, இன்னும் சொல்ல போனால் யூதன், நான் மாம்சத்தின்படி சொல்கிறேன், யூதன், இஸ்ரவேலன், இன்னும் சொல்ல போனால் அவர் தீர்க்கதரிசியாக பார்க்கப்பட்டார். இவ்வளவு இருந்தும் அவரை கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? பிலாத்துவின் இடத்திலும் போர்ச்சேவர்களிடத்திலும் ஒப்படைக்கிறாங்க. இது ரெண்டாவது ப்ராசஸ். உங்கள் மாம்சத்தை சாகடிக்கிறதுல ஆண்டவர் எடுக்கக்கூடிய செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டால், உங்களை புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார். இது அதை விட அடுத்த கொஞ்சம் இன்னும் ஒரு ப்ராசஸ். அவன் ஒரு அடி அடித்து, ஒரு திட்டி அல்லது ஏதாவது சில காரியங்கள் உங்கள் மனசை உடைச்சி அவன் அமுச்சு விட்டுருவான். சொந்த சகோதரன், அவனுக்கு ஒரு லிமிட்டு தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு அடுத்து இன்னொரு லிமிட் இருக்குது. இது எப்படி தெரியுமா? உங்களை கொண்டு போய் உங்களுடைய குத்துயிர் கொலையுயிருமா ஆக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? நான் மாம்சத்தின்படி சொல்லலை, ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன். சில நேரத்தில் மாம்சத்தின்படியும் இருக்கும். கொண்டு போய் யார் கையிலேயாவது ஒப்படைச்சிருவார். இந்த ஊழியமாக, எந்த ஒரு ஊழியமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போயிருக்கிறான் இயேசுவின் நிமித்தம்? ஏன் திட்டினானே நமக்கு தெரியாது. நம்ம இத்தனைக்கும் அவனுக்கு எந்த தீங்குமே செய்யலை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு நாம் நன்மை செய்திருக்கிறோம். ஆனால் ஏன் திட்டான்னு நமக்கு இன்னுமே தெரியாது. எதுக்காக திட்டானே தெரியாது. நம்மளை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வரும். ஏன் கோபம் வருது? நம்ம என்ன தீவிரவாதிகளை உருவாக்கி இருக்கிறோமா? இல்லை. நம்ம என்ன அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்கிறோமா? அதுவும் இல்லை. நாம் நன்மையான காரியங்களை போதிக்கிறோம். யோசித்து பாருங்கள், இப்போ சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறோம், இங்கே அத்தனை பேருக்கு ஒரு சாட்சி இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்குது. எல்லா சாட்சியும் எப்படி இருக்குது? நான் பாவத்தில் இருந்தேன், இயேசு என்னை மாற்றி இருக்கிறார். பாவத்தில், டிஃப்ரெண்ட்டான பாவத்தில் ஒவ்வொருத்தரும் இருந்தோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தோம். ஆனால் நம்ம அத்தனை பேரும் காமனாக என்ன சொல்கிறோம்? தப்பானவனாக இருந்த என்னை இயேசு மாற்றி இங்கே உட்கார வச்சிருக்கிறார். அதானே? ஆனால் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள், நாம் மாறி இருக்கிறோம். நாம் மாறினா இந்த நாட்டுக்கு நல்லது தானே. நாம் கெட்டவனாக இருந்தால் எவ்வளோ வேலை நடத்திருக்கோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் மாற்றி நல்லவனாக்கி உள்ளே கொண்டாந்துட்டார். இந்த தேசத்துக்காக நம்ம தான் ஜாப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மளை கண்டா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தெரியாது, அவனுக்கு பிடிக்காது. அது எதனால் நான் சொல்லுவேன்? அது ஒரு ஸ்பிரிட். எங்கே இருக்குது? வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் ஃபஸ்ட்டு அந்த வசனத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே என்ன இருக்குது தெரியுமா? 4ஆம் வசனத்தில் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். இது என்னன்னா, வரப்போறதான ஒரு ஸ்பிரிட், அது செய்யக்கூடிய வேலைகளை பற்றி அந்த இடத்துல சொல்கிறார். 3வது வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். அந்த ஸ்பிரிட்டு ஃபஸ்ட்டு, அந்த ஆவி முதல்ல என்ன செய்யுமா? எதிர்த்து நிற்குமா. ஏன் எதிர்த்து நிற்குது? காரணமே இருக்காது. நம்மளை கண்டாலே எதிர்ப்பு, நம்மளை பார்த்தாலே கோபம், நம்மளை கண்டாலே எரிச்சல். நீங்கள் பாருங்கள், வேலைக்கு போயிருப்பீங்க, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நல்லா தான் வேலை செய்வீங்க. ஆனால் உங்களை கண்டால் அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். நம்ம மேலே குற்றம் கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை விட பெரிய தப்பை பண்ணுறவனெல்லாம் விட்டுருவாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நாம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை பெருசாக்கிடுவாங்க. அதுக்கு அவங்க எங்கே வந்து நிறுத்துவாங்க தெரியுமா? வாரம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறேன். பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறதுக்கும் வேலையில் தப்பு பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இந்த மாதிரி யாரையாவது கேட்க முடியுமா? ஆனால் கேட்பாங்க. நம்மளை ஏன் அப்படி கேட்க வைக்கிறாங்க தெரியுமா? நமக்குள் இருக்கிறதான இன்னும் கொஞ்சம் மாம்சத்தை கொல்றதுக்கு கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் சில ஆட்களை நியமித்து வச்சிருக்கிறார். அவங்க நம்மளை செக் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. ஆண்டவர் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நம்மளை கோபப்படுத்தும் போது அவங்க செய்வாங்க. நமக்குள்ள கோபம் அல்லது எந்த ஒரு காரியமோ, நான் சொல்றது உதாரணம் கோபம், எந்த ஒரு காரியமோ எனக்குள்ள அது செத்து விட்டால், நான் அதற்கு செத்துட்டேன், இனி எனக்குள்ள அந்த காரியமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அந்த கோபப்படுத்துறவங்க உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க கோபப்படுத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது என்ன பேசினாலும் இப்படி தான் இருக்கும்,
இதுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுதல் ப்ராசஸ்ல நம்ம 2வது பகுதிக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். பல நேரங்களில் நம்முடைய மாம்சத்தை சாகடிக்கிறதுக்கு ஆண்டவர் யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுப்பார், புறஜாதியார்கிட்ட. ஏன்னா சொந்த சகோதரர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு அளவுக்கு தான். நல்லா கவனிச்சு பாருங்க, அப்பா உங்களை அடிக்கிறதுக்கும் போலீஸ்காரர் அடிக்கிறதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அப்பா செம சாத்துவார். ஆனால் அப்பா சாத்தும் போது தழும்புகள் விழவே விழாது. எப்பயாவது ஒரு தடவை தப்பாக விழுந்துடும், மேக்சிமம் விழாது. ஆனால் போலீஸ்காரர் அடிக்கும் போது தழும்பு விழாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் அடிக்கிற ப்ராசஸ்க்கும் இவர் அடிக்கிற ப்ராசஸ்க்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. கொஞ்ச நாள் அப்பா கிட்ட ஒப்பு கொடுப்பாரு. இதுக்கப்புறம் இந்த சொந்த சகோதரர்கிட்ட இருந்தால் நீங்கள் மாற மாட்டீங்க, உங்கள் மாம்சம் சாகாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் பிடிச்சி யார்கிட்ட கொடுத்துருவாரு? புறஜாதியார்கிட்ட கொடுத்துருவாரு. அவங்க அடிக்கிற அடியில் வாரினால் அடித்து சிலுவையில் அவங்க முன்கிரீடத்தை தலையில் வச்சு தாடி மயிரை பிடித்து இழுத்து அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார்கள். இன்னைக்கு இருக்கிற ஊழியத்தின் பாதையில் வந்த அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே வந்து உட்காந்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கேளுங்க. அவர்கள் என்ன பாடு அனுபவிச்சு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு பாருங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு தான் மேலே வந்து உட்காந்துருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் போய் கேட்டு பாருங்க, புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் பட்ட பாடுகள் என்னவென்று அவர்களுக்கு தான் தெரியும். ஒரு முறை எங்க பாஸ்டர் அவருடைய சாட்சியை சொன்னார். ஒரு மனுஷன் வந்து, அவங்க அப்பா பாஸ்டர், ஒரு மனுஷன் வந்து அவங்க அப்பாவை அந்த திட்டுறாராம். அதாவது கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாராம். இவர் உள்ளே இருக்கிறார் வாலிப பையன், இவருக்கு கோபமாக வருது. இவர் அவனை ஒரு அடிச்சு நொறுக்கிடலான்னு வெளியே வராராம். அப்பா சொல்கிறாராம் உள்ளே போ அப்படின்ட்டாராம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் அந்த மனுஷன் திட்டுறாராம். திட்டினவன திட்டும் போது இருமல் வந்துருச்சான். திட்டி தொண்டை வரண்டுருச்சான். உடனே பாஸ்டர் சொன்னாங்களாம், எங்கள் பாஸ்டருடைய அப்பா சொன்னாங்களாம், கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுங்க, அவருக்கு இருமுறை இருப்பாருங்க. இவருக்கு கோபமாக வருதான். ஆனால் அவர் சொல்வார், அதுதான் என் தகப்பனுடைய சாட்சி, அதை பார்த்து நான் வளர்ந்தேன். அந்த தகப்பனுடைய அந்த தாழ்மை, அந்த பொறுமை என்னை ஊழியக்காரனை மாற்றிவிட்டதுன்னு சொல்வார். அதுதான் ஆசீர்வாதம். பல நேரங்களிலே நம் மாம்சம் சாக வேண்டும். சாகாமல் உயிர்த்தெழுதலை பங்கடைய முடியாது. நீங்கள் உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டுமானால் சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை பிடிச்சி புறஜாத்தியார்ட்ட கொடுப்பார். யோசேப்பு சொந்த சகோதரர் அடிக்கப்பட்டாச்சு, குழியிலிருந்து எடுத்தாத்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இஸ்மவேலர்கள் கையில் விற்று போட்டான். அவர்கள் அவனை அடிமையாய் சங்கிலியில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. யோசேப்பு நினச்சிருப்பான், ஆண்டவரே நான் பார்த்த சொப்பனம் வேற, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வேற, எனக்கு பண்ண வாக்கு தத்தம் வேற, ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற விஷயம் வேறு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தவறி போகாது. அத்தனையும் 100% ஆமென் என்றும் நடக்கும். ஆனால் ப்ராசஸ் நீங்க நினைக்கிற பாதை கிடையாது. எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் தான் சொன்னாரு. நடுவில் வனாந்தரம் இருக்குன்னு சொல்லல. அதுக்கு போகணும்னா நடுவில் என்ன இருக்கும்? ஒரு வனாந்தரம் இருக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னா நடுவில் சிலுவை மரணம்னு ஒரு ப்ராசஸ் இருக்கதான் செய்யும். அந்த பாடு இல்லாமல், அதனாலதான் பவுல் அழகா எழுதுறாரு, உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைய வேண்டும். வெறும் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியாது, அவரோடு கூட பாடுகளிலும் நான் பங்கடைய வேண்டும். வாசிங்களேன், பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அப்போ மரித்தோரிலிருந்து நான் உயிரோடு கூட எழும்போதற்கு தகுதியாகணும்னா அவருடைய மரணத்திற்குள்ளாக நானும் மரணமாகணும், அவருடைய பாடுகளுக்குள்ளாக நானும் பாடாகணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் ப்ராசஸ் என்ன? எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன? உனக்கு உபத்திரவம் இல்லை, வேதனை இல்லை, பாடு இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நல்ல ஒரு விஷயத்தை விசுவாசிகள் புரிந்து கொள்ளுங்கள். காது கிணிய பிரசங்கம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. இருதயத்தை குத்துற பிரசங்கம் தான் உங்களை சரி பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். சில நேரங்களில் பாடு இல்லாம எந்த ப்ராசஸ்ல பாடு இல்லை. குழந்தை பிறக்கிறதுல இருந்து மரணம் அடைகிற வரைக்கும் எல்லா ஸ்டேஜிலையும் ஒரு பாடு இருக்கத்தான் செய்யும். உங்க பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க, எக்ஸாம் இல்லாம பாஸ் ஆகணும்னா எவ்வளவு சந்தோஷம். ஆனா எக்ஸாம் இல்லாம பாஸ் ஆக்குறாங்களா? எங்கேயாவது நடக்குமா? கொரோனால எக்ஸாம் இல்லாம பாஸ் இல்லை, நடந்துச்சு இல்லை?
கொரோனாவில் எக்ஸாம் இல்லாமல் பாஸ். ஒரு 8th படிக்கிற ஒரு தம்பி, சின்ன பிள்ளை வந்தான். உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவன் எப்படி சொன்னான் தெரியுமா என்கிட்ட? அங்கிள் எக்ஸாம் இல்லைன்ட்டாங்க அங்கிள்னா. எனக்கு ஆச்சரியம். நான் சொன்னேன், என்னடா தம்பி சொல்கிற? எக்ஸாம் இல்லைன்னா சந்தோஷம் தானடா அப்படின்னு. இல்லை அங்கிள். அப்புறம் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன அங்கிள் டிஃபரன்ஸ்ன்னு கேட்டான். 8வது படிக்கிற பையன். அந்த படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் டிஃப்ரென்ஸை உண்டாக்குறதை எதுதான் உண்டாக்குது? அந்த எக்ஸாம் தான் உண்டாக்கி காட்டுகிறது. இவன் உழைத்தான், அவன் உழைக்கவில்லை. அந்த டிஃப்ரென்ஸை அதுதான் கொண்டு வருது அங்கே. அப்போது பல நேரத்தில் அந்த எக்ஸாம், அந்த டெஸ்ட், அந்த பாடு நீங்கள் கடந்து போகிறதான சூழ்நிலை, அதுதான் உங்களை நீங்கள் யார் என்று காட்டுகிறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் இப்படி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி, இதில் என்னங்க அப்படி இல்லைன்னு சொல்கிறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களை இல்லை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி வீக் ஆகிடுவீங்க. நாளைக்கு பிரச்சனை வரும்போது உங்களால் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. மழை வரும்னு சொன்னால் தான் கவர்மெண்ட் என்ன ஆகும்? அதுக்கான ப்ராசஸ் எடுத்து மழை வெள்ளத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ராசஸ் எடுப்பாங்க, அவங்க ரெடி பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லைன்னா என்ன ஆகும்? திடீர்னு மழை வந்துடுச்சுன்னா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. பிரச்சனையே இல்லை, போராட்டம் இல்லை, உண்டு. நீங்கள் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டுமானால், கொஞ்சம் பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட நமக்கு எல்லா பாடும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் இவர் இந்த வசனத்தை எழுதுறாரு? பிலிப்பியர் 3:10 ஏன் எழுதுறாரு? நான் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு தகுதியாகும்படிக்கு மரணத்திற்குள்ளாக நான் மரணத்துக்குள்ளாகி அவருடைய மரணத்துக்குள் நான் மரணத்துக்குள்ளாகிறேன். எவ்வளோ பெரிய ப்ராசஸ்! இன்னைக்கு அந்த இதுதான் நீங்கள் நானும் போய்கொண்டிருக்கிறோம். உங்கள் மாம்சம் செத்து இருக்கிறதா? அந்த ப்ராசஸில் போயிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சமாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா மாம்சத்தில்? இல்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னையிலேருந்து அதே மாதிரி தான் இருக்கிறோம், எந்த சேஞ்சஸும் இல்லை. வரோம், என்ன மாற்றம் இருக்கு? இப்பவும் சொல்வேன், உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் தான் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றம் வராமல் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் எப்படி மாறணும்? அந்த உங்களுக்குள்ள வந்த மாற்றத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. என்ன இவன் திடீர்னு இப்படி ஆயிட்டான், என்ன ஆளே வேற மாதிரி இருக்கிறான், பேச்செல்லாம் மாறிடுச்சு, கோபமே பட மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்க மேல அவங்களுக்கு ஒரு சாட்சியின் வாசனை வீசினாதான் அவங்க ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. இப்ப நாம் அப்படி இருக்கிறோமா? இது 2வது ப்ராசஸ். 3வது, இயேசு என்ன செய்தார்கள்? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அப்படியே 20-25 வாசி. மற்ற சீஷர்களை கர்த்தரை கண்டோம் என்று அவரோடு சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான். அர்த்தம் என்னன்னா, இயேசுவை சிலுவையில் அறிந்து ஆணி அடிச்சு விட்டாங்களாம் ஃபுல்லாகவே. இது 3வது ப்ராசஸ் நீங்கள் சாகடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு சொந்த சகோதரர்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க கொஞ்சம் அவரை அடித்தாங்க. அடுத்து புறஜாதியார்கிட்ட கொடுத்தாங்க, அவரை தலையிலேருந்து கால் வரைக்கும் அடித்து முடித்தாங்க. இப்போ கடைசியாக எங்கே கொண்டு போயிட்டாங்க தெரியுமா? ஆணி அடித்து சிலுவையில் தொங்க விட்டுருவான். இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ். இதுதான் என்ன ப்ராசஸ்? இதோடைய ப்ராசஸ் என்ன தெரியுமா? நீங்கள் அதற்கு பிறகு எங்கேயும் அசைய முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து போட்டுருவாங்க. முழுக்க முழுக்க அடித்து ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். உங்களோட கடைசி சொட்டு ரத்தம் போகிற வரைக்கும் சிலுவையில் அறிவாங்க. அதோடைய அர்த்தம், இனி உங்கள் மாம்சம் சாகிற வரைக்கும் அசையாதபடிக்கு சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை ஒன்று வரும். எந்த பக்கமும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்லது முக்கியமான காலையில் இந்த மாதிரி ஒரு செய்தி வருதே, கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தால் நல்லா இருக்குமே. நான் சொல்கிறேன், இப்போ நம்ம போகிறோமே, இதுதான் உண்மையிலே ஆசீர்வாதத்தின் பாதை, ஒரிஜினல் ஆசீர்வாதத்தின் பாதை. இந்த பாதையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யாருமே எடுக்க முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் என்பதெல்லாம் டெம்பரவரி. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலர்களுக்கு உபாகமத்தில் ஆசீர்வாதத்தை மோசே சொன்னார். ஆனால் சொல்லிட்டு சொல்லுவார், தப்பு பண்ணால் இது போயிடும், தப்பு பண்ணால் இது போயிடும் பாரு. உன்னை தேசத்தில் கொண்டு போய் நாட்டுவேன், ஆனால் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் இந்த தேசத்தை விட்டு உன்னை துரத்தி விடுவேன் அப்படிம்பார். அவங்க சொன்னது எல்லாமே டெம்பரவரி. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோமே, இது எதுவுமே டெம்பரவரி கிடையாது. இது ஒரு பர்மனன்ட் பிளஸ்ஸிங்கான பாதை. இதைத்தான் எல்லா ஊழியக்காரர்களும், வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும், எல்லா ஆவிக்குரியவர்களும் கடந்து வருகிறது. இதுதான் ப்ராசஸ். இன்னைக்கு நிறைய பேர், நீங்கள் பைபிளில் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, யார் இந்த ப்ராசஸை கிராஸ் ஆகலைன்னு சொல்லுங்க. அத்தனை பேர். யோசேப்பே எடுத்துக்கோங்க, கொண்டு போய் அடிச்சாச்சு, வித்து போட்டாச்சு, எங்கே கொடுத்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
முழுவதுமாக கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவரை போர்த்திபாரின் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் வர முடியாது, அடிமையாக வித்து போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. கடைசியான அடிமையாயிட்டுன்னு அவர் அங்காயிட்டார். மொர்தெக்காயை கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு. தானியேலை கொண்டு போய் சங்கிலியில் கட்டி கொண்டு போயாச்சு. இயேசுவை கொண்டு போய் ஆணி அடிச்சாச்சு. அப்போஸ்தலரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாச்சு. யாரும் செய்யலை, எல்லாருக்கும் இதான் ப்ராசஸ். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கும். நான் வெறும் பிசிக்கலி சொல்லலை, ஸ்பிரிச்சுவலி, உங்க மென்டலி. எத்தனை பெண்கள் சகோதரிமார்கள் கல்யாணம் பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை நிமித்தமா அவங்க அடைக்கிற டிப்ரெஷன், அவங்க அடைக்கிறதான டென்ஷன், ஆணி அறையப்பட்ட அனுபவம், எந்த பக்கமும் போக முடியாது. 2 குழந்தை வேற வந்துடும் இதுக்கு நடுவில். குழந்தைகளையும் விட்டுட்டு போக முடியாது. இந்த பக்கம் போனால் பைபிள் படி ஒன்றும் செய்யவும் முடியாது. இந்த பக்கம் போனால் குடும்ப பிரச்சனை. எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு விடிவே இல்லையான்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நான் ஏன் உன்னை பிடிச்சி கொடுத்துருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரி சூழ்நிலையில் உனக்குள்ள சில ஷார்ப் கார்னர்ஸ் இருந்துச்சு பாரு. அடுத்தவங்களை குத்துகிற தன்மை, உனக்குள்ளே மாற வேண்டிய மாம்சம், சாக வேண்டிய மாம்சம் எவ்வளோ இருந்துச்சு. எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். நான் அப்படித்தான், மாற மாட்டேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் அப்படித்தான், இதான் என் டிசைன், இந்த மாதிரி மாற மாட்டேன். ஆண்டவர் சொல்வார், நீ மாறுவ. ஏன் மாற வைப்ப? 3 ஆணி அடித்து தொங்க விடுவோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாது. இல்லை, நான் சொல்கிறேன், அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், சகோதரனுக்கும் பொருந்தும், சகோதரிக்கும் பொருந்தும். இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் அடையாத வரைக்கும் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியாது. நாம விரும்புகிறது வேற, என்னுடைய பரிசுத்தத்தின் அளவு வேறு, தேவனுடைய அளவு வேறு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அநேகருக்குள்ள அந்த பெருமை, படிப்பின் பெருமை, நானுங்கிற பெருமை, ஜாதி பெருமை நிறைய உள்ளுக்குள்ள இருக்கே. ஒரு இடத்துல கர்த்தர் அப்படி எல்லாத்தையும் ஒட்டைக்கிற இடத்துக்கு கொண்டு வருவார். அப்படியே ஆப்போசிட் ஆக்குவார். சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். எனக்கு ஏன் ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு தான். நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் இது. உன்னை மாற்றி என் சாயலாய் மாற்றணும். யோசித்து பாருங்க. இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் சொல்லுது, 3வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும். அப்ப பிதா என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப இயேசு கையில் என்ன இருக்குது? எல்லா அதிகாரமும் கையில் இருக்கு. ஹெவன் எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்துக்கொண்டு அறையிலே கட்டிக்கொண்டு சீஷர்களின் காலை கழுவவும் துடைக்கவும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இப்ப என்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா நான் யார் தெரியுமா? முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். என்கிட்ட எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் எவ்வளவு தாழ்மை என்பதை காட்டணும். ஒரு படிப்பு படித்த உடனே, ஒரு டிகிரி முடித்த உடனே, ஒரு எம்என்சி கம்பெனியில் சம்பளம் கிடைச்ச உடனே, ஒரு 50,000 1 லட்சம் பணம் கையில் பார்த்த உடனே கொம்பு முளைச்சிருது. கொஞ்சம் வாழ்க்கையில் தரம் உயர்ந்த உடனே அப்படியே மனைவி வீட்டாரை மதிக்கிறது கிடையாது. கொஞ்சம் தரம் உயர்ந்த உடனே மனைவி வீட்டாரை பார்த்தா ஒரு ஏளனம், கணவன் வீட்டாரை பார்த்தா ஒரு ஏளனம், ஒரு எண்ணம். ஓ, என் கையில் எல்லாம் இருக்கு, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன். ஆண்டவர் சொல்வாரு, நீ நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன்ற எண்ணம் உனக்கு இருக்குல்ல, நீ நினைச்சா கூட எதுவும் செய்ய முடியாதுங்கிற இடத்துல நான் தொங்க விடுவேன். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் அரைச்சிருவாரு, 2 கை 2 காணை அடிச்சு விட்டுருவார். எந்த பக்கமும் போக முடியாது, ஒரு பக்கமும் திரும்ப முடியாது. ஏன் நடக்குது? ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை உணர வைப்பார். இல்லை ஆண்டவரே, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனால் நான் கால்களை கழுவுகிறவனாய் மாறுவேன். என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் என்னை தாழ்த்துவேன். என் வாயின் வார்த்தைகள் தாழ்மை உள்ளதாய் மாறும். என் கண்ணின் பார்வையில் பெருமை இருக்காது, என் நடையில் பெருமை இருக்காது. மாறணும். சிலர்லாம் நடக்கும் போதே நடையில் பெருமை. பல நேரங்களில் நம்ம பெருமையை கர்த்தர் உடைப்பார், எல்லாத்துலேயும் உடைப்பார். ஒரு இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணிடுவார். இதுதான் 3வது ப்ராசஸ். உயிர்த்தெழுதலுடைய வல்லமைக்கு, உயிர்த்தெழுதலுடைய ப்ராசஸில் நீங்கள் பங்கடைவதற்கு 4வது மிக முக்கியமானது. வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசி. அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி
கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் ப்ராசஸ். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஃபஸ்ட்டு சொந்த சகோதரர்கள் வழியாக பாட அனுபவிச்சிங்க, அப்புறம் புறஜாதியார் கையில் கொடுத்தாரு, கடைசியாக சிலுவையில் ஆணி அடைகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இனி எங்கேயும் போக முடியாது, வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்து நீங்கள் செத்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, குத்தியாச்சு, உங்களுடைய விழாவிலேருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்துருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சிலர்லாம் பாருங்கள், வீட்டில் எல்லாம் செல்ல பிள்ளையாக இருந்திருப்பாங்க. 20 வருஷம் கழித்து கணவன் வீட்லையோ மனைவி வீட்லையோ அந்த கணவனையோ மனைவியோ பாருங்கள், அவங்க இருந்த ப்ராசஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்பா வந்து கேட்பாரு, நீயாம்மா இப்படி? உன்னை நான் நம்ம வீட்டில் இப்படி பார்த்ததே இல்லையேம்மா, மாற்றிருக்கோம்மா. சிலுவையில் அறைந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? மாற்றி இருக்கிறோம். ஒரு லாக். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிட்டு கல்லறையில் கொண்டு போய் வச்சுருவாங்க. லாஸ்ட் இதுதான். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்பொழுது சரியாகி விட்டீர்கள், மாம்சம் செத்துருச்சு, நீங்கள் இதுவரைக்கும் பட்ட பாடுகளுக்கான ஹீலிங் டைம் அது. மொத்தம் என்ன ஆகும்? ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். ஹீல் பண்ணி உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை உண்டாக்குவார். நம்ம அந்த மாம்சம் செத்துருச்சினாலே நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி வர தொடங்கிடும், ஒரு பீஸ்ஃபுல்லான டே. யோசித்து பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு 20 வருஷம் பரபரப்பாக போச்சு. ஊழியம் தொடங்கின போது பரபரப்பாக போச்சு. என்ன செய்ய போகிறோம்? அது பண்ண போகிறோம். நான் 20 வருஷம் கழிச்சு, இப்போ என் ஊழியம் தொடங்கி 20 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 21வது வருஷத்தில் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்ன தெரியுமா? எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறது மட்டும்தான் நடக்கிறது. அவர் சித்தம் மட்டும் நடக்குது. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு, அமைதியாரு, ஏன் டென்ஷன் ஆகிற? உனக்கு என்ன உண்டோ அதான் வரும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதான் நடக்கும். ஒரு அமைதி வரும் சூழ்நிலையில். கல்லை போட்டு மூடிடுவாங்க, ஒன்றா பீஸ்ஃபுல்லாக வச்சுருவாங்க. உங்களுக்கு இப்போ தொல்லையே இல்லை, எல்லாரும் முடிவு பண்ணிட்டா, அவ்வளோதான், இவர் வந்து மாறிட்டார் ஆள், இனி இவரால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போய் வச்சாச்சு. அப்போ இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? இதோட எல்லாம் ஓவர் ஆயிடுச்சா அப்படின்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை ஒரு ப்ராசஸ்குள்ளே நடத்தினார். எதுக்கு தெரியுமா? நாம் நினைக்கிறோம் நம்மை மாற்றுவதுக்கு என்று. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது நம்மை மாற்றுவதற்காக மட்டும் இல்லை, இந்த மாற்றம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். வாசிங்க, முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்திறங்கி வந்து வாசலிலிருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதின்மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டுச் செத்தவர்கள் போலானார்கள். இவ்வளோ ப்ராசஸ் எதுக்கு தெரியுமா? இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்தது வாழ்க்கை பாதையில். இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும், ஒரு 20 வருஷம் ஆகும். அப்படியே உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் அப்படி கொண்டு வருவார். அப்படி கொண்டு வந்து எதுக்கு தெரியுமா? இனி நீங்கள் அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து விட்டீர்கள். இனி உங்கள் மாம்சம் செத்துருச்சு. உங்கள் உயிர்த்தெழுதல் இனி எப்படி இருக்கும் தெரியுமா? இனி யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் உயிரோடு கூட எழும்ப பண்ணுவார். இதுக்கப்புறம் உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ பாருங்க, இயேசுவை கல்லறையில் வச்சதுக்கு ஈக்குவல் தான் யோசேப்பை சிறைச்சாலையில் வச்சது. இயேசுவை கல்லறையில் வச்சதுக்கு ஈக்குவல் தான் தானியேலை தூக்கி சிங்கக்கபியில் போட்டது. கல்லை போட்டு மூடியாச்சு, இங்கே இயேசுவை போட்டு மூடியாச்சு. இயேசு செத்துட்டாருன்னு இவங்க முடிவெடுத்துட்டாங்க, தானியேல் செத்துட்டாருன்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. யோசேப்புக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னு போர்த்திபார் முடிவு எடுத்துட்டான். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாச்சு, ஓவர் ஃபினிஷ், கல்லு போட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆண்டவர் முடிஞ்சதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுப்பா. இவெல்லாம் இந்த ப்ராசஸ் எதுக்கு தெரியுமா? உன் மாம்சத்தை சாகடிப்பதற்கு, உன்னை மாற்றுவதற்கு. ஆனால் உன்னை உயர்த்துவதற்கு எனக்கு தெரியும். உலகம் உன்னை பற்றி என்ன வேணா சொல்லட்டும், நீ முடிஞ்சிட்டேன்னு சொல்லட்டும், இனி உயர மாட்டேன்னு சொல்லட்டும், நீ காணாமல் போயிட்டு அவ்வளோத்தான், அவர் தொலைஞ்சிட்டாரு, அவர் பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, அவர் ஊழியம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோத்தான், அவங்க எழும்ப மாட்டாங்க, என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு நாள் உன் கல்லை நான் புரட்டி போடுவேன். ஒரு நாள் உன்னை அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை எல்லாம் திறப்பேன். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும். அந்த தானியேலை போட்ட அந்த அந்த சிங்க கெபியினுடைய கல் திறக்கும். இயேசுவை அடைக்கப்பட்ட கல் திறக்கும். ஒரு நாள் கர்த்தர் உன்னை உயிர்த்தெழ பண்ணுவார், மீண்டும் உயிரோடு கூட வள வைப்பார், மீண்டும் உங்களை உயர்த்துவார். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா?
உங்களை எவன் உள்ள வச்சானோ, எவன் சாகடிச்சானோ, எவன் இந்த ப்ராசஸ் காரணமா இருந்து உன்னை பேசினானோ, எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவர்களோ செத்தவர்களைப் போல இருப்பார்கள். இப்ப என்ன ப்ராசஸ் தெரியுமா? உங்களை உயர்த்தின பிறகு உங்களை இந்த ஒருத்தன் நடத்தினாங்க பாருங்க, ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ், அத்தனை பேர் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க தெரியுமா? செத்தவர்களை போல இருப்பாங்க. முகம் செத்து போயிருக்கும். இவன் முடிஞ்சிட்டான்ல நினைச்சோம், ஆள் மேல வந்துட்டானே. இவன் ஊழியம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம், மேல வந்துட்டானே. இவன் காணாம போயிடுவான்ல நினைச்சோம், மேல வந்துட்டானே. இவ நல்லா இருக்க மாட்டான்ல நினைச்சோம், ஆனா இவ குடும்பம் நல்லா வந்துருச்சே. அப்படியே செத்தவர்களை இப்ப நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஒண்ணு நினைச்சா ஒண்ணு நடந்துச்சே. ஆமா, ஏன் தெரியுமா? ஒப்பு கொடுத்த தேவன் தான் உயர்த்துவதற்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒப்பு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? சாகடிக்கிறதுக்காக இல்ல, உயர்த்துவதற்காக. வனாந்தரத்தில் நடத்துவது எதுக்கு தெரியுமா? வனாந்தரத்தில் சாகடிக்க அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவதற்காக. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், வனாந்தரத்தில் எந்த பரிசுத்தவான்கள் சடலமும் விழாது. ஒரு பரிசுத்தவான்கள் சடலமும் விழாது. அதே மாதிரி தான் இந்த உபத்திரவத்தின் பாதையில வரக்கூடிய எந்த நீதிமான்களையும் கர்த்தர் ஒரு நாளும் கை விடவே மாட்டார். அவங்க வேணா என்ன வேணா முடிவு எடுத்துக்கிட்டோம். ஓ, நாங்க அடிச்சோம், வாரினால் அடிச்சோம், முள்கிரீட வச்சோம், சிலுவையில் அரைஞ்சிட்டோம், கல்லறை போட்டு மூடிட்டோம், சங்கிலி போட்டாச்சு, இனி சான்ஸே இல்லைங்க மேல வர்றதுக்கு அப்படின்னு அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியத்தை வேதம் சொல்லுது, உன்னை அவங்க எவ்வளவு வேணா அடைச்சு வைக்கட்டும், திறக்கிற கர்த்தர் நான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு கர்த்தர் திறப்பார். அவர் திறந்துட்டார்னா உங்களை எவமெல்லாம் உள்ள வச்சானோ அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாகவும் நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள். அவர்களோ செத்தவர்களை போல காணப்படுவார்கள். அல்லேலூயா. இனி இந்த ப்ராசஸ் தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், கவனிங்க. எப்படியாவது எலியாவை சாகடிச்சிடணும், நாளைக்கு இந்நேரம் 24 hours, மொத்தமே 24 hours தான் டைம். அந்த மாதிரி சொல்லிருச்சு, நாளைக்கு இந்நேரம் 24 மணி நேரத்திற்குள் அப்படின்னு சொல்லிருச்சு, 24 hours சொல்லிருச்சு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா சொன்னது ஒரு நாள் கணக்கு. நடந்தது என்ன தெரியுமா? டைம் குறிச்ச ஏசபேல் செத்து போச்சு. ஆனால் 24 மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு சொல்லப்பட்ட எலியா கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. இயேசு செத்துட்டார்னு சொன்னவெல்லாம் செத்துட்டான், இயேசு இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். தானியேலை சிங்ககபில போடணுங்கிறவெல்லாம் செத்துட்டான் அந்த தேசத்தில். அன்னைக்கு எல்லாரையும் தூக்கி போட்டாச்சே, ஆனால் தானியேலோ வென்றால் உயிரோடு கூட மேலே வந்தார். அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். உங்களை தூக்கி உள்ளே போடட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். அவர்கள் உங்களையும் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசட்டும். உங்கள் குடும்பம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும். நம்முடைய பிள்ளைகளை பற்றி அவதூறாக பேசுவாங்க, என்ன வேணாலும் சொல்லட்டும். ஓ, அவன் பிள்ளைகள் அவ்வளோதாங்க, அது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அவன் ஊழியம் இப்படி ஆயிடுச்சு, என்ன வேணால் சொல்லட்டும். ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, கல்லறைக்குள் வைத்து கல்லை மூடினாலும் திறக்கிற ஒருத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க செய்ய வேண்டிய வரைக்கும். அது ஏன் அந்த அனுமதினா, கொஞ்ச காலம் என் மாம்சம் சாவதற்காக கர்த்தர் அந்த அனுமதியை கொடுத்தார். ஆண்டவர் தான் அனுமதி கொடுத்தாரு, அதே ஆண்டவர் தான் உயர்த்தவும் செய்வார். அவர் தான் ஆலயத்தை இடிக்க சொல்லி நேபுகாத்நேச்சாருக்கு சொன்னார். அவர் தான் செருபாபேல்கிட்ட சொல்லி ஆலயத்தை கட்டவும் சொன்னார். இடிக்க தெரிஞ்ச தேவனுக்கு கட்டவும் தெரியும். வேலியை எடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு மீண்டும் வேலி அடைக்கவும் தெரியும். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை இந்த ப்ராசஸ் பண்ணாங்கல்ல, அவங்க மேலே கோவப்படாதீங்க. அவங்கெல்லாம் ஒரு டூல் மாதிரி. அவங்களாம் ஒரு டூல். ஓ, நீ எல்லாம் என்ன அந்த காலத்தில் அப்படி பண்ண. கடைசியாக நான் முடிக்கிறேன், கவனிங்க. நம்ம ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்தினவங்க திருப்பி வந்து நிற்கும் போது அவங்கள நீங்கள் வேதனைப்படுத்தாமல் இருக்கிறது. யோசேப்பு சகோதரர்கள் வந்து நிற்கும் போது யோசேப்பு என்ன பண்ணான்னு தெரியுமா? சகோதரர்களை ஆசீர்வதித்தான் இருக்கு. அதை விட இன்னொரு ஒரு இடத்துல வசனம் அழகாக இருக்கும். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்வார். அவங்க நண்பர்களை பார்த்து சொல்லுவார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை, நீங்கள் போய் யோபுக்கிட்ட கேளுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வசனம் சொல்லும், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கும். பர்டிகுலர் அந்த வேர்டு இருக்கும், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இவ்வளோ உன்னை வார்த்தையால் கொன்னவன் எல்லாம் வந்து உட்காந்துருக்கான், இப்போ உன் முகத்தில் எப்படி இருக்குது? யோபு முகத்தில் கோபம் இல்லை, யோபு முகத்தில் பழி வாங்குதல் இல்லை, ஆனால் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான்னு வேதம் சொல்லுது.
யோசேப்பு முகத்தில் தன் சகோதரன் மேலே கோபம் இல்லை, காட்டி கொடுத்த பேதுருவின் மேலே இயேசுவுக்கு கோபம் இல்லை. ஆண்டவருக்கு இன்னும் அவன் மேல் அன்பாக மாறிட்டார். அதனால தான் கர்த்தர் இன்னும் உயர்த்தப்பட்டார். உங்களுக்கும் எனக்கும் அதான் ப்ராசஸ். இன்றைக்கி நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்க, துக்கப்படுத்துகிறவங்க எல்லாரும் ஒரு நாள் வந்து உட்காருவாங்க, நமக்கு முன்னாடி வருவாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து ஒன்றும் தெரியாத மாதிரி வருவாங்க, வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த அவங்க பேசுனதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க, நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், எதுவுமே ரிப்ளை பண்ணாத, எந்த பழியும் வாங்காத, பழி வாங்குதல் அவருக்குரியது, அவரே செஞ்சுப்பார். நம்ம வேலை என்ன தெரியுமா? அவங்கள மன்னிப்பது. அல்லேலூயா. இது உயிர்த்தெழுதலுடைய இன்னொரு ப்ராசஸ். அவர் உயிர்த்தெழுந்த போது தன் சகோதரர்களை கலிலேயாவில் சந்தித்தார். ஒரு தடவை கூட ஏன் என்னை மறுதளிச்சேன்னு யாரை கேட்கல. பேதுரு ஆண்டவர் கேட்கவே இல்லை பாருங்க. ஒரு தடவை கூட கேட்கல, நேரடியாகவும் கேட்கல, மறைமுகமாகவும் கேட்கல. அந்த சுபாவம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். அவங்க ஒரு காலத்தில் பேசினது உண்மை, அடித்தது உண்மை, துரத்தி விட்டது உண்மை, நமக்கு துரோகம் பண்ணது கூட உண்மை. வரட்டும், கசப்பு வேண்டாம், ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. இது என்னுடைய அனுபவம், பர்சனல் அனுபவம். திருப்பி பழையபடி உள்ள கூடி குழாவணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கசப்பும் வேண்டாம், ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டுக்கோங்க, பேசிக்கோங்க. இருதயத்துக்குள்ள கசப்பு வேண்டாம், கசப்பு பாவமாய் மாறிடும். மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. நம்மளையோ வென்றால் கர்த்தர் உயர்த்தி கொண்டே மேலே போவார். அல்லேலூயா. அவரோடு கூட பாடு சகித்தோம், ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட உயிரோடு கூட எழுவதற்கு நான் மரணத்துக்குள்ளாக பிரயாசப்படுகிறேன். இதுதான் பவுலுடைய வார்த்தை. நீங்களும் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும்னா இதுதான் ப்ராசஸ். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். ஒருவேளை நீங்கள் இந்த பாதையில் எந்த பகுதியில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அவர்கள் உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம். ஏன் என் அண்ணன் தம்பி எதிர்க்கிறாங்க எனக்கு தெரியலையே, நான் அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலையே, இன்னும் சொல்ல போனால் நல்லது தானே செஞ்சிருக்கேன், அப்படி செஞ்சும் ஏன் என்னை இப்படி எதிர்க்கிறாங்க? அவங்க வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேனே, ஆனாலும் என் மேலே ஏன் இவ்வளவு பழி? உன்னை பார்த்து துக்கமான வார்த்தைகளை பேசி இருக்கலாம், துணிகரமா உன்னை திட்டி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், எதுக்காக தெரியுமா? உன் மாம்சம் சாகிற பிரயாணத்தில் இது முதலாவது பகுதி. இரண்டாவது, சில நேரங்களில் கர்த்தர் உன்னை புறஜாதியார் கையில் ஒப்படைக்கிறார். உன் ஆஃபீஸில் இருக்கிற மேல் அதிகாரிகிட்ட ஒப்படைப்பார், உன் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒப்படைப்பார், உங்களுக்கு தெரிஞ்ச புறஜாதியார் கையில் ஒப்படைப்பார். அவர்கள் உன்னை உருவாக்குவார்கள். தாவீது சவுலுக்கு பயந்து பெலிஸ்தர் பாளையத்துக்கு போனான். அந்த மாதிரி சில நேரத்தில் நம்மளை வேற பாளையத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். அங்கே வைத்து நம்மை உருவாக்க வேண்டி இருக்கிறது. கடைசியாய் உங்களை சிலுவையில் அறைவார்கள். உயிர் போற மாதிரி நடக்கும், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் போகும், உன் கடைசி மாம்சம் சாகிற வரைக்கும். பவுல் சொல்றார், என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். உங்களுக்குள்ள இன்னும் மாம்சம் உயிரோடு இருக்குதான்னு பாருங்க. அது சாகிற வரைக்கும் இந்த 3 ப்ராசஸும் போய்கிட்டே தான் இருக்கும். அந்தந்த காலத்தில் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். 20 வயசுல, 30 வயசுல, 40 வயசுல அந்தந்த சூழ்நிலையில நடக்கும். கடைசியாய் நம்மை கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைப்பார்கள். அதுதான் நம்மளை ஹீலிங் ப்ராசஸ். இந்த பிரச்சனை முடிஞ்சா மறுநாளே உயர்வு வந்துராது. யோபு உயர்த்தப்படுவதற்கு 10 வருஷம் ஆச்சு, 10 குழந்தைகள் பெற்றெடுப்பதற்கு. யோசேப்பு சில ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டி இருந்துச்சு. இயேசு 3 நாள் கல்லறைக்குள்ள இருக்க வேண்டி இருந்துச்சு. தானியேல் 1 நாள் ராத்திரி சிங்கக்கபிக்குள்ள இருக்க வேண்டி இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டைம் கர்த்தர் உன்னை உயர்த்துறதுக்கு எடுத்துக்கிறார். சோதனை முடிஞ்சாலும் அந்த டைம் கொஞ்சம் கேப் இருக்கும். அதான் ஹீலிங் டைம்னு சொல்லுவாங்க. தேவன் ஒருவேளை உங்களை அந்த சூழ்நிலையில் வச்சிருக்கலாம். உபத்திரவத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ உபத்திரவமும் இல்லை, உயர்வும் இல்லை. ஏன் ஆண்டவரே நான் பட்ட பாடுகளுக்கு அப்ப என்னதான் பலன் நீ கேட்குறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க சிந்தின கண்ணீர்ல ஒரு டிராப் கூட கீழே இல்லை, எல்லாம் கர்த்தருடைய துருத்தியில இருக்கு.
நீங்க யாருக்கும் தெரியாம ரூம்குள்ள அழுததை கர்த்தர் கவனிச்சிருக்கிறார். எல்லா சொந்தக்காரங்களும் கைவிட்டு நீ அழுததை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம டிப்ரெஷன்ல, ஸ்ட்ரெஸ்ல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நீ உட்கார்ந்திருந்ததை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவ்வளவு படிச்சு இவ்வளவு இருந்தோம், ஆனா என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லையே, நீ கலங்கினதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன்னை உயர்த்துகிற காலத்துக்கு கர்த்தர் வந்திருக்கு. உன்னுடைய காலம் உயர்த்தப்படுகிற காலம் வரும். அது ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகிறது. இப்ப அந்த கல்லறைக்குள் இருக்கிற டைம் இது. ப்ராசஸ். கல்லறைக்குள் இருக்கிற டைம் இது. ஒரு நாள் வரும், உன்னுடைய கல் புரட்டி போடப்படும், உன்னுடைய சங்கிலிகள் அறுக்கப்படும், உன்னை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். நம்மையோ வென்றால் கர்த்தர் எல்லார் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி நிற்க வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்கே உங்கள் தலை தாழ்த்தப்பட்டதோ அங்கேயே உங்கள் தலை உயர்த்தப்படும். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட உயிரோடு கூட எழுவோம். இயேசு சொல்றாரு, நான் உயர்த்தப்படும் போது உங்களை என்னண்டையில் இழுத்துக் கொள்வேன். அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்த போகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நீங்க கடந்து வர பாதைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று வேதம் சொல்லுது. உயிர்த்தெழுதல் ப்ராசஸ், அது மரணத்தை நோக்கி நடக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல பங்கடையணும்னா அது மரணத்தை நோக்கி நடக்கிறதுன்னு அர்த்தம். மரித்தா மட்டும்தான் உயிரோட எழும்ப முடியும். இப்ப நாம் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எல்லா கர்த்தரை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க பாப்போம். உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் கடந்து வருகிற பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நான் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில என்னோடு கூட இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் எந்த பகுதியிலே எந்த ப்ராசஸ்ல இருக்கிறாங்க நீர் அறிந்திருக்கிறீர். சீக்கிரத்தில் அவர்களுக்கான கட்டுகளை அறுத்து உயர்த்த போகிறீர். அவர்கள் கடந்து வருகிற பாதைகள் கடினமாக இருந்தாலும் அவைகளிலிருந்து நீர் விடுதலையாக்க போகிறீர். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வருகிறீர். ஒரு நாள் வரும், நீர் எங்க எல்லாரையும் உயர்த்த போகிறீர் ஆண்டவர். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.